பிரைஸ் லார்ட். இந்த காலை வேளையில் உங்கள் எல்லாரையும் கைரோஸ் தியான நேரத்துக்கு நாங்கள் வரவேற்கிறோம். கர்த்தருடைய கிருபையினால நாம் கடந்த ஆண்டு தேவனுடைய வார்த்தைகளை கேட்டு தினந்தோறும் காலையில் இப்படி நாம் தியான நேரத்துக்குள்ளாக வந்து கர்த்தருக்குள்ள பலன் அடைஞ்சிருக்கிறோம். இந்த வருடமும் தேவனுடைய கிருபையினால தினந்தோறும் வார்த்தைகளை கேட்டு நாம் தேவனுடைய வார்த்தையினால் உற்சாக பெற போகிறோம். தேவனுடைய வசனத்திலேருந்து இந்த மாதம் நம்மளுடைய தியானம் ஆண்டவருடைய ராஜ்யத்தை குறித்து இருக்க போகிறது. தேவனுடைய ராஜ்யம்னா என்ன? இப்பொழுது நாம் வசனத்தில் கேட்டது போல 145 சங்கீதம் 13 வசனத்தில் பார்க்கிறோம். மாத்திரம் இல்லாமல் 103 சங்கீதம் 19 வசனத்தையும் வாசிக்கிறது நாம் கேட்போம். கர்த்தர் வானங்களில் தமது சிங்காசனத்தை ஸ்தாபித்திருக்கிறார், அவருடைய ராஜரீகம் சர்வத்தையும் ஆளுகிறது. கர்த்தருடைய ராஜரீகம் சர்வத்தையும் ஆளுகிறது தான் அவருடைய ராஜ்யமாக இருக்கிறது. இந்த ராஜ்யம் என்றென்றைக்கும் ஒளிந்து போகாமல் என்றென்றைக்கும் இருக்கிற ஒரு ராஜ்யமாக தேவனுடைய ராஜ்யம் இருக்கிறது. தேவனுடைய ராஜ்யம் என்னதுங்க? தேவனுடைய ஆளுகை. யார் மேலே? அவருடைய சிருஷ்டிப்பு மேலே, அவருடைய ஜனங்கள் மேலே, அவர் உண்டாக்கின அண்ட சராசரங்கள் மேலே, ஏன் பிசாசு மேலே இருக்கிறோம் இல்லைங்களா? தேவன் சகலத்தையும் ஆளுகின்ற ராஜாவாக இருக்கிறார். அவருடைய ராஜ்யம் என்னது? அவருடைய ஆளுகையாக இருக்கிறது. அவருடைய சித்தத்தை நிறைவேற்றுகிற, அவருடைய ஜனத்துக்குள்ளோ அவருடைய ராஜ்யத்துக்குள்ளாக இருக்கிற மக்கள் அவருடைய சித்தத்தை நிறைவேற்றுகிற ஒரு காரியமாக இருக்குதுங்க. தேவனுடைய ராஜ்யத்தை இந்த நாளில் ஆண்டவர் நமக்குள்ள புதுப்பிச்சு கொண்டு இருக்கிறார். பாருங்க, நம்ம ஒரு டிசம்பரில் அந்த கடைசி நாட்களில் நாம் 3 காரியங்களை நம்ம பார்த்தோம். முதலாவது கிறிஸ்துவின் வரவேற்பு குறித்து, கிறிஸ்து வந்ததுனால சரித்திரத்தில் என்னென்ன மாற்றங்கள் உண்டானது, அது நமக்கு எப்படி ஆசீர்வாதமாக இருந்துச்சு என்று பார்த்தோம். 2வதாக பார்த்தோம், கிறிஸ்து வந்ததுனால மருத்துவ மூலியமாக இருக்கிறோம், அது எப்படியெல்லாம் சிக்னிஃபிகண்ட்டாக ஆசீர்வாதமாக இருந்துச்சு என்று பார்த்தோம். 3வதாக கிறிஸ்துவின் வரவேற்பு ஆவிக்குரிய நிலைமையில எப்படி ஆசீர்வாதமாக இருந்துச்சு என்று பார்த்து நாம் இன்னொரு காரியத்தையும் கவனித்தோம். கிறிஸ்து வந்ததுனால தேவனுடைய ராஜ்யத்தை மறுபடியும் அவருடைய பிள்ளைகளுக்கு கொண்டு வந்தார் என்று. நாம் தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பார்க்கும் போது ஆதி ஆகமத்தில் முதலாவது நாம் வாசிக்கிறோம். தேவன் மனுஷனை உண்டாக்கி அவர் மனுஷனை ஏதேன் தோட்டத்துக்குள்ள கொண்டு வந்து அவன் பலுகி பெருகி ஆளுகை செய் என்று ஆண்டவர் அவனுக்கு ஆளுகை செய்கிற அந்த காரியத்தை கொடுக்கிறார். யாருங்க ஆளுகை செய்ய முடியும்? ராஜாக்கள் தான் ஆளுகை செய்ய முடியும். எது ஆளுகை செய்ய முடியும்? ராஜ்யத்தை தான் ஆளுகை செய்ய முடியும். அப்போ ராஜ்யத்தின் ஆளுகை செய்ய கர்த்தர் மனுஷனுக்கு ஆதியிலேயே அந்த ஆசீர்வாதத்தை கொடுத்தார். அந்த மனுஷன் அதை எழுந்து போயிட்டான் இல்லைங்களா? மீட்பின் என்னது? மீட்பின் வேலை என்னன்னு பார்த்தீங்கன்னா, எதெல்லாம் மனுஷன் எழுந்து போனானோ அது திருப்பி மனுஷனுக்கு கொடுக்க, மனுஷன் அந்த ஸ்தானத்தில் நிலைநிறுத்த கர்த்தராகிய தேவன் அவர் மனதில் கொண்டு மனுஷனை திருப்பி அந்த ஸ்தானத்துக்குள்ள கொண்டு வர, ஆளுகை செய்கிற ஸ்தானத்துக்குள்ள கொண்டு வர இயேசு கிறிஸ்துவின் மூலியமாக அவர் ராஜ்யத்தை கொண்டு வந்தார். அதனால தான் மார்க்கு 1வது அதிகாரம் 15வது வசனத்தை நாம் வாசிப்போம். காலம் நிறைவேறிற்று. காலம் நிறைவேறிற்று. இயேசு என்ன சொல்லி கொண்டிருக்கிறாரு? இவ்வளோ நாள் இனத்துக்காக காத்து கொண்டிருந்தாங்க. இவங்க பிசாசின் அடிமைத்தனத்தில் எபேசியர் 2வது அதிகாரத்தில் நம்ம பார்க்கிறோம். அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், நாம் பிசாசுக்கு, மாம்சத்துக்கு, உலகத்துக்கு அடிமைத்தனத்தில் சிக்கிக்கொண்டு பாவத்தில் அக்கிரமத்தில் நாம் மரித்திருந்தோம். நாம் தேவன் யார் என்று அறியாமையில் இருக்கிறோம். கர்த்தரோடு உறவில்லாமல் நாம் இருந்து கொண்டிருந்தோம். அந்த நேரத்தில் கிருபை வந்துச்சு. ஏன் கிருபை வந்துச்சு? திருப்பி ராஜ்யத்தின் காரியத்தை நிலைநிறுத்த, திருப்பி நம்ம மக்களை தேவன் உண்டாக்கின சிருஷ்டியை திருப்பி அந்த ராஜபாரத்துக்குள்ள கொண்டு வர, ராஜ்யத்தின் அதிகாரத்துக்குள்ள கொண்டு வர, ராஜ்யத்தின் ஆளுகைக்குள்ள கொண்டு வர கிருபை வந்தது. ஹல்லேலூயா. கிறிஸ்து வந்த உடனே மார்க்ல நம்ம வாசிக்கிறோம், கிறிஸ்து இயேசு சொன்ன முதல் வார்த்தைகள் இதை தான் இருந்தது. காலங்கள் நிறைவேறிற்றது. என்ன காலம் வந்துச்சுங்க? மனுஷன் காத்து கொண்டு இருக்கிறான், எப்போ என் விடுதலையின் காலம் வரும்னு. காலங்கள் நிறைவேறிற்றது. வாசிங்க. காலம் நிறைவேறிற்று, தேவனுடைய ராஜ்யம் சமீபமாயிற்று. தேவனுடைய ராஜ்யம், the kingdom of God is at hand. தேவனுடைய ராஜ்யம் வந்து விட்டது. ஹல்லேலூயா. யார் மூலியமாக? ராஜ்யம் எப்போ வரும் பாருங்க. அந்த காலத்தில் யுத்தங்கள் நடக்கும் போது நமக்கு தெரியும், தேசங்கள் போராடி கொண்டிருக்கும் போது இல்லைங்களா, ஒரு நல்ல ராஜா வந்தா என்ன பண்ணும்? முதலாவது வந்து யுத்தம் பண்ணி போராடி அந்த தேசத்தை ஆக்கிரமித்து அவருடைய ஆளுகையை அங்கே கொண்டு வர வேண்டும். ஸோ இயேசு சரித்திரத்தில் நடுவில் வந்த உடனே என்ன எல்லாருக்கும் தெரிய வந்துச்சுங்க? தேவனுடைய ராஜ்யம் மறுபடியும் ராஜாவே ராஜ்யத்தை கொண்டு வந்துட்டார். காலங்கள் நிறைவேறிடுச்சு. இப்போ நாம் என்ன பண்ணணும்? வாசிங்க.
காலம் நிறைவேறிற்று, தேவனுடைய ராஜ்யம் சமீபமாயிற்று, மனம் திரும்பி சுவிசேஷத்தை மனம் திரும்பி சுவிசேஷத்தை விசுவாசிங்கள். ஹல்லேலூயா. தேவனுடைய ராஜ்யம் சமீபத்தில் இருக்கிறது. ஆண்டவர் சொல்றாரு, நம்மளுடைய மனம் இப்ப என்ன பண்ணணுமா, இனி நான் பார்வோன் கீழே இல்லை, இனி நான் எகிப்துல இல்லை, இனி நான் அடிமை இல்லை, இனி நான் இருள்ல இல்லை, என்னுடைய ராஜா வந்தாச்சு. என்னுடைய ராஜா பேர் இயேசு. இயேசு என்றால் என்னதுங்க? யெகோவா ரட்சிப்பார். ஜெகோவா சேவ்ஸ். ஹல்லேலூயா. இயேசு என்ன பண்ணிருக்கிறாரு? என் பாவத்துல இருந்து மீட்டுக்கொள்ள வந்திருக்கிறாரு. ரட்சிக்கிறவர் எங்க இருக்கிறாரு? மத்தேயு 1வது அதிகாரத்துல இதை குறித்து நாம் வாசிக்கிறோம். ரட்சிக்கிறவர் அவர் இயேசு. அவர் பேர் யெகோவா ரட்சிப்பார் என்ற அவர் பேர். அது மாத்திரம் இல்ல, அவர் பேர் இம்மானுவேல். அவர் நம்மளோட இருப்பார், ரட்சித்து கொண்டே இருப்பார், ரட்சிப்பின் அனுபவத்துல நடத்தி கொண்டே இருப்பார். மோசே எப்படி எகிப்துக்கு போய் அந்த மக்களை கொண்டு வந்துட்டு, சரி இப்பெல்லாம் நீங்க ஃப்ரீ ஆயிட்டீங்க போங்கன்னு விட்டுடலங்க. மோசே அவங்களை கொண்டு வந்துட்டு அவங்களை வாக்குத்தத்த தேசத்துக்கு நேராக நடத்தி செல்லுகிறவரா இருக்கிறார். அதே போலதான் ஆண்டவர் நம்மளை வெளியே கொண்டு வந்து ரட்சிக்கிறவர் நம்மளோடவே இருக்கிற இம்மானுவேலா இருக்கிறார். நீங்க இன்னைக்கு தனிமையா அல்ல, தேவனுடைய ராஜ்யத்துல நீங்க வந்திருக்கிறீங்க. ராஜா நம்மளோட இருக்கிறாரு. ராஜ்யம் என்னதுங்க? அவருடைய ஆளுகை கீழே வந்திருக்கிறீங்க. நம்ம உலகத்துல இருக்கும் போது, பாவத்துல இருக்கும் போது, பிசாசின் ஆடலித்து கீழே இருக்கும் போது, அவனால அழுத்தப்பட்டு பாரம் சுமந்து வருத்தப்பட்டு சாபத்துல வாழ்ந்து பலவிதமான கஷ்டங்களை உடைக்கப்பட்ட நிலைமையில இருந்தோம். இப்பொழுது தேவ ராஜ்யம் வந்திருக்கிறது. தேவ ராஜ்யம் விடுதலை கொண்டு வந்திருக்கிறது. ஒரு தேவ ஊழியக்காரர் தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து இந்த வார்த்தைகளை சொல்கிறார். நான் அது உங்களுக்கு வாசிக்கிறேன். When the Messiah's kingdom comes, it will bring righteousness where there is injustice. மேசியாவின் ராஜ்யம் வரும்போது எங்கெல்லாம் அநீதி இருக்குதோ அந்த இடத்துல தேவனுடைய நீதியை இந்த ராஜ்யம் கொண்டு வரும். எங்கெல்லாம் அழிவு இருக்குதோ, it will bring beauty where there is devastation. தேவ ஊழியக்காரர் சொல்கிறார், எங்கெல்லாம் அழிவு இருக்குதோ அங்க தேவனுடைய அழகை இது வெளிப்படுத்தும், தேவனுடைய ராஜ்யம் வெளிப்படுத்தும். Where there is conflict, it will usher peace. எங்கெல்லாம் ஒரு மன கஷ்டமும் யுத்தங்களும் போராட்டங்களும் சர்ச்சைகளும் உண்டோ அந்த இடத்துல தேவ சமாதானத்தை தேவ ராஜ்யம் கொண்டு வரும் என்று சொல்லுகிறார். எங்கெல்லாம் பிரிவினை இருக்குதோ, where there is division, it will bring unity. எங்க பிரிவினை இருக்குதோ அந்த இடத்துல தேவனுடைய ஐக்கியத்தை இது கொண்டு வரும். ஆண்டவருடைய ஐக்கியத்தை பார்த்திருக்கிறீங்களா? அதுல எந்த விதமான பிரிவினை கிடையாதுங்க. பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவரை கவனிச்சீங்கன்னா ஒரு நாள் அவங்க சண்டை போட்டுக்கு அம்மா வீட்டுக்கு போலங்க. அதுல ஒரு ஐக்கியம், மாறாத ஒரு ஐக்கியம், ஆழமான ஒரு ஐக்கியம். தேவனுடைய ராஜ்யம் அந்த ஐக்கியத்தை பிரிவினின் மத்தியில கொண்டு வரும் என்று சொல்லுகிறார். எங்க பாவம் இருக்குதோ அங்க மன்னிப்பை கொண்டு வரும். Forgiveness where there is sin, the kingdom of God will bring. அதுக்காக தான் இயேசு வரும்போதே அந்த மனுஷன், அந்த திமிராத பிடிச்ச மனுஷனை பார்த்து இயேசு சொல்லுகிறார், உன் பாவம் மன்னிக்கப்பட்டுச்சு, உன் படுக்கையை எடுத்து எழுந்து நீ போ என்று. தேவனுடைய ராஜ்யம் வந்த உடனே மனுஷனுடைய பாவத்துக்காக அவன் லைன்ல நின்று பொருட்களை வாங்கி பிராணிகளை வாங்கி அவன் போய் வருஷத்துக்கு 3 வருஷத்தான் பாவ மன்னிப்பு பெற்றுக்கொள்ளணும் இல்லைங்க. தேவனுடைய ராஜ்யம் வந்த உடனே அன்றைக்குரிய பாவங்களை சூரியன் அஸ்தம்பிக்கிறதுக்கு முன்பதாகவே தேவன்கிட்ட பாவ மன்னிப்பை பெற்றுக்கொண்டு விடுதலையோடு வாழ்கிற ஒரு அனுபவம் தேவனுடைய ராஜ்யத்தினால ராஜா கொண்டு வருகிறதை நாம் பார்க்கிறோம். தேவனுடைய ராஜ்யம் வருகிற இடத்துல அது ஒடிக்கப்பட்ட நிலைமையில, வியாதி இருக்கிற நிலைமையில சுகத்தை கொண்டு வரும். ஹீலிங் where there is brokenness, healing where there is sickness. தேவனுடைய ராஜ்யம் வருகிற இடத்துல it will bring true worship where there is idolatry. உண்மையான ஆராதனை கொண்டு வந்து பொய்யான போலியான ஆராதனைகளை தேவனுடைய ராஜ்யம் ஒழித்து போடும் என்று பார்க்கிறோம். Where the kingdom of God comes, it will defeat the powers of evil. எல்லா விதமான சாத்தானின் வல்லமைகளும் மந்திர சூன்ய கட்டுகளா இருக்கலாம், சாத்தானின் போராட்டங்களா இருக்கலாம், உங்களுக்கு விரோதமா இருக்கிற சாத்தானின் ஆயுதங்களா இருக்கலாம். தேவனுடைய ராஜ்யம் வந்துடுச்சுன்னா அதை கர்த்தர் முறியடித்து பரிபூர்ண விடுதலை கொடுக்கிறவரா இருக்கிறார். Where the kingdom comes, it will reverse the curse of the fall and bring fullness of life. Hallelujah. ராஜ்யம் வருகிற இடத்துல விழுந்து போன மனுஷனுடைய சாபம், விழுந்து போன சுபாவம், அதை கர்த்தர் மாற்றி ஜீவன், பரிபூர்ண ஜீவனை கொண்டு வருகிறார் என்று பார்க்கிறோம். It will bring life in places of death and restore harmony to all creation. எங்கெல்லாம் மரணம் காணப்படுதோ, இருள் காணப்படுதோ அங்க ஜீவனை கொண்டு வந்து எல்லா சிருஷ்டிப்புக்கு தேவனுடைய இளைப்பாறுதலையும் தேவனுடைய சமாதானத்தையும் ஐக்கியத்தையும் கொண்டு வருகிறது தான் தேவனுடைய ராஜ்யமாக இருக்கிறது. இதை நீங்க மறந்துடாதீங்க. தேவனுடைய ராஜ்யம் வந்துச்சுன்னா அத்தனை காரியமும்
மாறுகிறதாக இருக்கிறது. அதுக்காக தான் இயேசு சொல்றாரு மத்தேயு 6வது அதிகாரம் 10வது வசனத்துல எப்படி ஜெபம் பண்ணணும்னு கேட்கும் போது, ஆண்டவரே பரலோகத்துல இருக்கிறது போல உம்முடைய ராஜ்யம் இந்த பூலோகத்துல வரட்டும் ஐயான்னு இப்ப நம்ம ஜெபிக்க போகிறோம். தேவனுடைய கருத்துல நம்மளை ஒப்பு கொடுக்க போகிறோம். ஆண்டவரே நீர் ஆளுகை செய்கிறவரா இருக்கிறீர், உங்க ராஜ்யத்துக்கு முடிவில்லை. ஆண்டவரே உம்முடைய ராஜ்யம் இந்த நாட்கள்ல என் குடும்பத்துல, என் வாழ்க்கையில, எங்க வட்டாரத்துல, எங்க சபையில, எங்க பட்டணத்துல, எங்க மாநிலத்துல, எங்க தேசத்துல தேவனுடைய ராஜ்யம் வரணும் ஆண்டவரேன்னு ஒரு நிமிஷம் எல்லாரும் பாரத்தோடு இந்த வருஷத்தின் ஆரம்ப நேரத்துல வந்திருக்கிறோம். நம்ம எல்லாரும் ஜெபிப்போமா? பிதாவே உமக்கு நாங்க நன்றி சொல்லுகிறோம்ப்பா. தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து இந்த மாதமெல்லாம் நாங்க கற்றுக்கொள்ள போகிறோம். தேவனுடைய ராஜ்யத்தின் வல்லமை, தேவனுடைய ராஜ்யத்தின் செயல்பாட்டு, தேவனுடைய ராஜ்யம் கொண்டு வருகிற விடுதலை, தேவனுடைய ராஜ்யம் கொண்டு வருகிற ஐக்கியம், அந்யோன்ய ஐக்கியம், சமாதானம், சந்தோஷம், ஆண்டவரே தேவனுடைய ராஜ்யம் கொண்டு வருகிற நீதி, தேவனுடைய ராஜ்யம் கொண்டு வருகிற விடுதலை நாங்க அனுபவிக்கப்பா. இந்த வருடமெல்லாம் தேவனுடைய ராஜ்யத்தின் பிள்ளைகளா நாங்க ஜீவிக்க எங்களை பலப்படுத்துங்க, ஆசீர்வதிங்கப்பா. உங்க பிள்ளைகளை உங்க கருத்துல நாங்க ஒப்பு கொடுக்கிறோம். தெய்வ வல்லமை எங்க கூட இருக்கட்டும். இயேசு மூலம் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென், ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக, உங்களை சந்தோஷமாக கர்த்தர் நடத்துவாராக. ஆமென்.